In her own language, she is Curcuma aromatica, native to Tamil Nadu, with a distinct fragrance of love and affection. முதல்வர் அவர்கள் சார்பை அணிவித்து வரலட்சுமி மேடம் நினைவு பரிசினை வழங்குவார்கள். She is behavior through space and time and the related entities of energy and force. Ma'am is the solid state of physics, integration of classical and modern theories. Thank you, madam. R. Vijayalakshmi ma'am, her vibrant smile causes chemical reactions of happiness all around.
Two roads diverged in a wood, and I took the one less traveled by, and that has made all the difference. Mary Ann Joseph Mann. Thank you, dear madams, for the noble gesture of honoring the chief guest. Most respected principal madam. ஆண்டினுடைய பேரவை நிறைவு விழாவிற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் இந்த ஆண்டு நம்முடைய இருந்து அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறவிருக்கும் பேராசிரியர் பெருமக்களை மூத்த பேராசிரியர் முனைவர் மகாலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களே, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் சாந்தி அவர்களே, பேராளர் பொறுப்பாசிரியர் முனைவர் சத்யபாமா அவர்களே மற்றும் பேரவை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பொருளியல் துறை பேராசிரியர் பெருமக்களே, நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் முனைவர் மீனாட்சி அவர்களே, பேரவை இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதும் பேரவை நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த பேரவை மாணவ பொறுப்பாளர்களே மற்றும் கல்லூரிகளுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் முதல்வர் என்கிற முறையில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற துறை தலைவர்களே, பேரன்புக்கும் பெருமக்களுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பேரவை நிறைவு விழா என்பது ஆண்டினுடைய இறுதி விழா. அந்த இறுதி விழாவில் தலைமை உரை ஆற்றுவதில் உளமாற மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்கள் இந்த ஆண்டு முழுவதும் பேரவை நிகழ்ச்சிகளை நல்ல ஒருங்கிணைப்போடு வெகு சிறப்பாக நடத்திய பொருளியல் துறை தலைவருக்கும் முனைவர் சத்யபாமா அவர்களுக்கும் மற்ற பொருளியல் துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரிக்கு பணியாற்று 2020 4 வருடங்கள் பணியாற்றிருக்கின்றேன் முதல்வராக. இந்த 4 வருடங்களில் இது போன்ற ஒரு யூனியன் மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட் யூனியன் மெம்பர்ஸ், மாணவர் பேரவை உறுப்பினர்கள் அந்த தீம் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. தேங்க்யூ ஆல் தி யூனியன் மெம்பர்ஸ் ஃபார் யுவர் அட்மோஸ்ட் சப்போர்ட் அண்ட் கோஆபரேஷன் இன் தி என்டையர் இயர். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் அலுமினி மீட் ஒன்று நடத்தணும். அப்போ I should appreciate the service rendered by all the union student members. Thank you very much. அது மட்டுமல்லாமல் நம்முடைய அழைப்பை ஏற்று கல்லூரிக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. பேரவை நிறைவு விழா என்பது அந்த ஆண்டு ஓய்வு பெறுகின்ற பேராசிரியர் பெருமக்களை சிறப்பு செய்து அவர்களை சிறப்பு விருந்தினராக கௌரவித்தல் நம்முடைய வழக்கம். அந்த வகையில் நம்மளுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆண்டு ஓய்வு பெற இருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் என்கிற முறையில் நான் ஒரு ராசி இல்லாதவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வருஷம் குறைந்தது 8 பேர் ரிட்டையர் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எப்போ வரும் அப்படின்றது தெரியவே இல்லை.
எப்படி இருந்தாலும் காலத்தினுடைய கட்டாயம் கருதி அனுபவத்தின் பேரில் ஓய்வு பெற்றாலும் வயதிலும் அனுபவத்தின் பேரில் ஓய்வு பெற்றாலும் இங்கு இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் ஒருபோதும் பணியில் சளைத்தவர் அல்ல. இன்னொரு இன்னிங்ஸ் அவங்க ஓடுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை காட்டிலும் மிகவும் துடிப்பாகவும் இளமையாகவும் மற்றொரு சகாக்கம் கலைக்கிறவர்களாகவும் இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சியாகவும் கண்களுக்கு நிறைவாகவும் இருக்கின்றது. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே வர சொல்லியிருந்தோம். இதே அரங்கத்தில் ஃபைனல் இயருக்கான எல்லா ப்ரோக்ராமையும் ஐ யூஸ் டு மேக் ஆல் த தேர்ட் இயர் யூஜி அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டு அட்டெண்ட். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 இயரில் தேர்ட் இயர் இறுதி ஆண்டு படிக்கின்ற மாணவியருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்போஷரை கொடுத்துருக்குறோம். நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நீங்கள் தான் ஆடியன்ஸாக வரணும்னு இங்கே நடத்தியிருக்கிறோம். ஸோ தட் யூ கெட் டு மோட்டிவேட்டட். இங்கேருந்து போகும்போது ஒரு நல்ல டேக்அவே பாயிண்ட்டோட போவீங்க, மோட்டிவேட்டடாக போவீங்க, இன்ஸ்பைரிங்காக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கல்லூரியில் நீங்கள் பங்கு பெற போகும் இறுதி விழா இது என்றால் அது மிகையாகாது. இனிமேல் நீங்களே நினைச்சாலும் இந்த ஹாலில் வந்து இங்கே உட்காந்து ஒரு விழாவை பார்க்குறது அப்படின்றது இனி நடக்காது. அப்படி இருந்த போதிலும் எனக்கு தெரியும் இந்த ஹால் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹவ் சீன் த ஃபுல் ஸ்ட்ரென்த் இன் சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ். பட் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரலன்றது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கின்றது. எனக்கு ஒரு கதை உண்டு. அந்த கதை எப்போ நான் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக ஐ தாட் ஆஃப் பிளானிங் டு டெலிவர் தட் ஸ்டோரி அட் திஸ் ஸ்டேஜ். பட் இருந்தாலும் நிறைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருகை புரியாத காரணத்தினால let me take another opportunity to tell the story about the life. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே நான் சொல்கிறது உண்டு, வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெசேஜ் எதுவும் தேவையே இல்லை. எப்பயுமே இங்கேருந்து மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்போசர் எல்லாத்துலேயுமே நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல. இனிமேட்டாவது யூ ஃபிக்ஸ் எ கோல் and you try to work hard to achieve the goal. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வாழ்க்கையினுடைய எந்த திட்டத்திலையும் இருக்கணும் அப்படின்றத எப்பயுமே மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறந்ததாக அமைய வேண்டும். ஆல் யுவர் லைஃப்ஸ் ஷுட் பி பெட் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும் ஆசீர்வாதங்களும். அப்படி ஒருவேளை அமையலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களும் பொறுப்பு. see to that always you have financial independence. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தீர்மானங்களையும் நீங்களே எடுக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் தேவை உங்களுக்கு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எது கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற வேல்யூஸ், அந்த எஜுகேஷன்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ், அது கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உலகத்தில் யாராலையும் எதாலையும் எப்பவுமே கொடுக்க முடியாதுன்றது என்னுடைய அனுபவபூர்வமான என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பேர் உண்மை என்றால் அது மிகையாகும். அது மட்டுமல்லாமல் இன்றைய இளைய சமுதாயத்தினர் செல்லுகின்ற பாதை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற இனிமேல் நீங்கள் வெளியே போக போகிறீங்க, நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் போவீங்க, நிறைய பேர் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கையில் வச்சுட்ருக்குறீங்க, நீங்கள் நிறைய பிளேஸ்மெண்ட் ஜாப் போவீங்க, அல்லது வீட்டினுடைய கம்பல்ஷனால கல்யாணம் ஆகி போவீங்க, அல்லது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எது எப்படி இருந்தாலும்
Always try to lead your life with the minimum values and discipline. வாழ்க்கையில் நம்ம டிசிப்ளின் அப்படின்றது அதுக்குரிய டெஃபினேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆனால் அதனுடைய ரிசல்ட் வந்து எப்பயுமே வந்து சக்ஸஸ் தான். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு லீட் யர் டிசிப்ளின் அண்ட் ஹானஸ்ட் லைஃப் wherever you go, whatever may be the type of life which you are going to lead hereafter after stepping out of the college. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி ஒரு 10 அங்குலம் உங்களை சுற்றி ஒரு ஆறை வச்சுக்கணும். ஆறுன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வெளி உங்களை சுற்றி இருக்கணும். அந்த 10 இன்ச்சுக்குள்ளே யாருமே நுழையிறதுக்கு அனுமதியே கொடுக்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. யூ ஷுட் நாட் அலோவ் them to get into the aura of 10 inches around you. அந்த ஆறாவுக்கு நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் தான் எல்லாமே டிசைடிங் அத்தாரிட்டி. யூ ஹாவ் டு டிசைட். ப்ராப்பராக டிசைட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வேல்யூஸும் டிசிப்ளினும் வேணும். எனிவே யூ ஆர் கோயிங் டு leave the college and wish you all the very best and all success in your life. நான் பேசுறதை விட ஓய்வு பெற போகின்ற பேராசிரியர்கள் உங்களிடையே உரையாற்றுவதற்காக நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அவர்கள் உடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஊக்கப்படுவதாக இருக்கும் என்பதில் சிறிது மையமில்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் ஒரு முறை ஓய்வு பெற விரும்பும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Morning to our respected Principal Madam, extending the warm good morning wishes to Dr. Varalakshmi Madam, Dr. Shanti Madam, Controller of Examination, and Dr. Satya Madam on the dais for taking plans and executing the function today, and extending further the warm wishes to the heads of the department, the staff, guest faculties, and my dear students who have assembled here for this important valedictory function. A valedictory function is actually a fest. It is a festival for the end of the academic year, bringing into all the joys you have enjoyed academically and also through your extracurricular participation, bringing laurels to the college. A few words to the final year students who await here to get the prizes and their friends who await here to cheer them up as their friends would come up to the dais to get the prize. And I'm sure you will print memories in your memory folder of your eye and also take snapshots, because this snapshots will speak for years ahead for you and your friends who are here today. On this day, amidst you all, standing here is a joy. I thank Madam Principal for giving all of us here on the dais to have an opportunity to be here and address to the final year students. As the moment to cherish awaits, a few thought sharing to you, my dear students, on your valedictory day. You all have achieved academic success, all of you, not only the prize winners, because you are in your end semester waiting to take up your undergraduate degree, your postgraduate degree, and some of you waiting for your vivas because almost all the departments in Queen Mary's College is offering the PhD program. The academic success of any student encompasses both academic achievement on one side and the other it is a personal development. It is not only the 2-digit mark that is going to speak to us, it is the personality development that the college has helped you to transform yourself into who you are today and who you will be in the future. As I say these few words, I have to talk about the multifaceted changes the college has given to you over the year, over the 3 years if you are in your undergraduation, and over the 2 years if you are in the post-graduation. Numerous exposures and experiences have been brought by Madam Principal to this college to enrich yourself not only from the specialization you have chosen, but from the overall perspective of what life will be to you tomorrow as you step out into the labor force. The labor force is awaiting for you because you are
you are going to become an important member of the state. You are a global asset too. What did the college do? Numerous activities, starting from non-curricular, sports activities, academic competitions, extracurricular activities, exposure to different clubs ranging from Readers Planet to Dharma Club, etc. All these changes have molded your personality. In addition, what are you going to do when you are going to step into the labor force? It is பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய நம் கல்லூரி முதல்வர் அவர்களே, மூத்த பேராசிரியர் முனைவர் வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களே, தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் சாந்தி அவர்களே, என்னுடன் பணி ஓய்வு பெற காத்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, என் எதிரே அமர்ந்திருக்கிற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் சிலர் என்று பரிசுகள் வாங்க காத்திருக்கிறீர்கள். அதே போன்று உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக மேலும் சிலர் கூடியிருக்கிறீர்கள். என்றாலும் அனைவரும் இந்த ஆண்டு உங்களுடைய இளங்கலை அல்லது முது அறிவியல் ஆகிய பாடங்களை பயின்று முடித்து வெளியில் செல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கூறி என் உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கும் உங்களுக்கும் இந்த வாழ்க்கை ஒரு வரம். மற்றொரு வரம் என்ன என்று கேட்டால், நாம் அனைவருக்கும் படிப்பு கிடைக்க பெற்றது. அந்த படிப்பை கொண்டு எதிர்காலத்தில் எவ்வாறு நான் இந்த சமூகத்தில் வாழப்போகிறேன் என்பதனை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எல்லோரும் நானாக இருக்க இயலாது, எல்லோரும் நம் கல்லூரி முதல்வர் போல ஆக இயலாது. என்றாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. உங்களில் உறைந்திருக்கின்ற திறமையை நீங்கள் தான் கண்டுபிடித்து இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டும். துறை பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து பேராசிரியர்கள், கல்லூரி பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த கல்லூரியில் அனைவரையும் பார்க்கிறது ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. எப்படி என்னுடைய ஃபீலிங் இருக்குதுன்னா, எல்லாம் வெளியூரில் இருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை சொந்த ஊருக்கு போவாங்க இல்லையா, திருவிழா வைப்போம். அப்போ உறவினர்களை பார்க்கும் பொழுது என்ன ஒரு சந்தோஷம் வரும். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. இந்த கல்லூரிக்கு நான் 2001ஆவது வருடம் பணியில் சேர்ந்தேன். ஏறக்குறைய 24 வருடம். என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு இடத்துல இவ்வளவு நாள் இருந்ததே கிடையாது. என்னுடைய தகப்பனார் அரசு பணியில் அடிக்கடி இடமாறுதல் இருக்கிறதால விடுதியிலிருந்து தான் படித்தோம். ஒவ்வொரு 3 வருஷமும் இடம் மாறிடும். ஐதர் காலேஜ், ஸ்கூலோ காலேஜோ அல்லது ஒரே ஊரில் இருந்தால் கூட வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன் அப்படி மாறி மாறி தான் இருக்கும். வேலைக்கு சேர்ந்த பிறகும் அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் மாறிக்கிட்டே இருப்பேன். எப்படியோ இந்த இடம் 24 வருடம் இருந்தது. எனக்கு வாழ்க்கையில் பெரும்பகுதி இந்த இடத்துல நான் இந்த நெடுங்காலத்தில், பெரிய காலத்தில் என்னுடைய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு இந்த கல்லூரியினுடைய முதல் தொடர்பு என்ன அப்படின்னா, எங்களுடைய வீடு திருவல்லிக்கேணியில் இருந்தது. என்னுடைய குழந்தை 1 வயசு 2 வயசு இருக்கும் பொழுது இந்த காந்தி சிலை இங்கே தான் அவளை அழைச்சிட்டு பொழுதுபோக்குவதற்காக மாலை நேரங்களில் வருவோம். அப்போ அங்கேருந்து பார்க்கும் பொழுது இந்த கல்லூரியில் நிறைய மரத்தோட வெளியிலேருந்து தான் பார்ப்போம். இப்போ இந்த கல்லூரியில் நம்ம ஏன் வேலை செய்யக்கூடாது,
நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ நான் ஒரு சுயநிதி கல்லூரியில் உஷா மேடம், பயோகெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேடம், அவங்களோட சுஜாதா மேடம், அவங்கெல்லாம் ஒன்றா வேலை செய்துட்டு இருந்தோம். அப்போ இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படி இருந்தது. ஆனால் காலப்போக்கில் எனக்கு அரசு பணி கிடைத்ததுக்கு அப்புறம் பல்வளனும் பல நலனும் பாங்குறவை எனக்களித்த என் தமிழ் தாயை வணங்குகின்றேன். அதற்கு இணையாக இந்த ராணிவேரி கல்லூரியையும் நான் என்னுடைய நினைவில் வைத்து போற்றுகின்ற அளவிற்கு எனக்கு இத்தகைய உயர்ந்த ஒரு நிலையை வாய்ப்பை கொடுத்ததற்கு என்னுடைய ராணிவேரி கல்லூரியையும் நான் வணங்குகின்றேன். அடுத்ததாக பணி நிறைவு பெறுகின்ற பேராசிரியர்களை எல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக்கி தான் மேன்மை விட்டது போலவே எங்களையும் மேன்மையுற செய்த நம்முடைய மேன்மையாளர் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு பணி நிறைவு பெற இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். பேரவை பொறுப்பாளராக இருந்து பாரதியினுடைய காதலி, அதனால் எப்பொழுதுமே பேசுவார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இந்த 4 தொடர்கள் தான் உங்களுக்கு தேவையானது. உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக சிறந்ததாக அமைய வேண்டும். அவ்வாறு சிறந்ததாக அமைகின்ற எண்ணங்கள் உங்கள் அறிவிலே சென்று சேர வேண்டும். அந்த அறிவை வழி நடத்தி நீங்கள் செல்லுகின்ற வேளையிலே திண்ணிய நெஞ்சமுடையவராக, நல்ல சீரிய எண்ணம் உடையவராக இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே கைகூடிவிடும். பாரதி சொல்லுவார், வானமும் வசப்பட்டு விடும் என்று. இன்றைய நிலையிலே முதுநிலையிலும் இளநிலையிலும் படிப்பினை நிறைவு செய்து எங்களோடு கூட உடன் வருகின்ற நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் நன்னிலை அடைய வேண்டும், மேல்நிலை அடைய வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்வான எண்ணங்களாக, அந்த எண்ணங்கள் எல்லாம் திண்ணிய நெஞ்சிலே பிறப்பதாக, என்றென்றும் உறுதியுடையவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும். உங்களுக்கு தடுமாற்றம் தருகின்ற பல்வேறு நிகழ்வுகள், அவற்றை பற்றியெல்லாம் மேடம் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் தெளிவாக அறிவுறுத்தினார்கள். நீங்கள் அனைவரும் இன்று ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் என்னுடைய நிலையில் இருந்து என்னுடைய சுய பாதுகாப்பை நானே ஏற்றுக்கொள்வேன். என்னை மீறி எந்த செயலும் என்னை தாக்குதல் கூடாது. எந்த நிலையிலும் அடுத்தவர் கைப்பாவையாக நான் இருக்க மாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் நீங்கள் முன்னேற வேண்டும், நன்னிலை அடைய வேண்டும். நாம் எல்லாம் அடுத்த ஆண்டிலே இங்கே பழைய மாணவராக, பழைய ஆசிரியராக வரும்போது உங்களை நான் சந்திப்பேன். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இருப்போம். எங்களுக்கெல்லாம் அந்த உயர்ந்த வாய்ப்பை 2000 சொன்னது போலதான் நானும் 2001ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் நாள் இந்த கல்லூரியிலே அங்கே எங்களுக்கெல்லாம் ஒரு ஹைட்டி அப்படின்னு ஒரு சிறப்பு கொடுத்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், யாரும் என்னை பற்றி பேசாதீர்கள், மாணவர்களுக்கு நல்ல அறிவுரை கொடுங்கள் என்று. அவர் எப்பொழுதுமே அதைத்தான் சிந்தித்து கொண்டிருப்பவர். அவர் வார்த்தையை நான் அப்படியே சொல்கின்றேன். வாழ்க்கையிலே உனக்கு நீயே ஒளியாயிரு. எதுவாக இருந்தாலும் நம்மை வழிநடத்துவது நம்முடைய எண்ணங்கள் மட்டும்தான். என்றால் இன்றைய மாணவர்களிடம் நான் நெருங்கி பழகும்போது பலர் ஏதோ ஒரு மன வருத்தத்தில் இருப்பது போல இருந்தது. நிச்சயமாக மனதிலே உறுதி இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதுமே எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம். எல்லா கடவுளர்களும் எல்லா சக்திகளும் சொன்ன 5 பஞ்சசீல கொள்கை என்று சொல்வார்கள். 5 உங்களுக்கு நான் சொல்கிறேன். சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அகிம்சை. இந்த 5ஐயும் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்தால் நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்போம். நம்முடைய மகிழ்ச்சி யாரும் தட்டி பறிக்க முடியாது. சத்தியம் என்பது உண்மையாக இருப்பது. நாம் செய்யக்கூடிய செயலில், நம்முடைய படிக்கக்கூடிய படிப்பில். கல்வி என்பதும் ஒரு வகையான உழைப்பு. தக்க சமயத்தில் உழைக்காதவர்களுக்கு எதிர்காலத்தில் உழைப்பதற்கு வாய்ப்பில்லை. இது நான் சொன்னதில்ல, டாக்டர் தர்மாமா என்கின்ற பெண் சொன்னது. நான் படித்தது முழுவதுமே பெரியார். பெரியார் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்வார். ஆனால் என்னுடைய தாய் எனக்குள் கடவுள் இருக்கிறார் இருக்கிறார் என்று தினமே சொல்வார்கள். நான் என் அம்மாவோடு வளர்ந்தவள், என் அம்மாவோட வாழ்க்கையை நடத்தியவள். அதனால் உங்களுக்கு நான் அறிவுரையாக சொல்வது, நீங்கள் உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை உங்களுடைய தாயை போற்ற வேண்டும், தாயை வணங்க வேண்டும், தந்தையையும் போற்ற வேண்டும் என்பது. உண்மையாக இருக்க வேண்டும். முதலில் எல்லாவற்றிலும் உண்மையாக
எல்லாவற்றிலும். சத்தியம். அடுத்து தர்மம். அறவழியில் செயல்பட வேண்டும். அறம் என்றால் சொல்லலாம், அறம், பொருள், இன்பம், வீடு பேறு. அறமான வழியில் பொருளை ஈட்ட வேண்டும். அந்த அறமான வழியில் ஈட்டிய பொருளை வைத்து இன்பமாக வாழ வேண்டும். இன்பமாக வாழ்ந்தால் இறுதியில் நாம் வீடு பேறு அடையலாம் என்பது. சத்தியம், தர்மம் சொல்லிவிட்டு அடுத்து சாந்தி. சாந்தி என்றால் நம்முடைய அம்மா அவர்களைப் போல அமைதியாக சாந்தியாக இருக்க வேண்டும். நம்முடைய மனங்களில் ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட சஞ்சலங்கள், எல்லாவற்றிற்கும் காரணம் மனம்தான். வகுப்பறையில் உள்ளே நுழைந்தவுடன் நாடு அன்று நடைபெற்றது. இதில் 360 குரூப் ஆஃப் கம்பெனியின் சேர்மன் முனைவர் சுரேஷ்குமார் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்து உரையாற்றினார். அதே போன்று 28/2/25 அன்று நடைபெற்ற கல்லூரி இடையேயான வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற ராமகிருஷ்ணா கல்லூரிக்கு ராணிமேரி கல்லூரியின் வினாடி வினா சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. குறிப்பாக விஷுவல் ஆர்ட்ஸ் கிளப் இக்குழுவின் சார்பில் நகைகள் செய்தல் என்ற பயிற்சி பட்டறை 6/1/25 முதல் 10/1/25 வரை பயிற்றுவிக்கப்பட்டது. ஆர்ட்ஸ் X25 கலை கண்காட்சி குழு மிகவும் பிரம்மாண்டமாக 18/3/25 அன்று நடைபெற்றது. எவெட் ரீடர்ஸ் சேலஞ்ச் கிளப் படிப்பவர்களின் உலக குழுவின் சார்பில் பற்றான படிப்பாளர்களின் குழுவின் சார்பாக வார்த்தை எழுத்தறிவு விளையாட்டு 12 அமர்வுகளாக 9/7/24 முதல் 13/8/24 வரை நடத்தப்பட்டது. கிரியேட்டிவ் ரைட்டிங் கிளப் படைப்பு திறன் குழுவின் சார்பாக ஆஸ்திரேலியா எழுத்தாளர் திரு தெரசா கெனன் அவர்கள் 14/11/24 அன்று எழுத்தாளராக இருந்தார் என்ற தலைப்பில் உரையாற்றினார். பி ஆனந்தி செகண்ட் ஷிஃப்ட் அவர்களின் தலைமையிலான செயல் வீரர்களை கௌரவித்து மகிழும் நேரம் இது. பிரசிடென்ட் Vice President A. Netra Devi, BA Economics. General Secretary P. Swati, BSc Geography. Joint Secretary M. Anita, BA Economics. Cultural Secretary M. Abhirami, GPTM. Sports Secretary D. Maheshwari, BSc Physical Education. Social Service Secretary A. Kanchana, Sociology. Discipline Secretary E. Prabhavati, BSc Chemistry. Placement Secretary D. Shirley, BA English. சுழற்சி 2. President P. Anandi, BCom General. General Secretary S.R. Bhumati, BA Economics. Placement Secretary K. Jayashri, BA Economics. Homespace Side Grant.
ஜெயகீர்த்தனா நேத்ரா தேவி பெங்களூர். எம் ரஷிதா பெங்களூர். கிரிஜா பெங்களூர். மனிதர் துறையினுடைய காலம் சென்ற முனைவர் ரெஜி பெர்னாண்டோ அவர்களின் நினைவாக வழங்கப்படுகின்ற கோட்டை இந்த ஆண்டு சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்த பொருளியல் துறைக்கு செல்லுகின்றது. இந்த பரிசை ஏற்றுக்கொள்ளுமாறு பொருளியல் துறை தலைவர், துணைத் தலைவர், பேராசிரியர் பெருமக்கள், கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பொருளியல் துறைக்கு கல்லூரியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறேன். நிறைவு நாள் அறிக்கை வாசித்த பொருளாதார இணை பேராசிரியர் முனைவர் டி. விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் இரு சுழற்சி பேராசிரியர்களுக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.